ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவியாரி டிசைனர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு கிராண்ட் பேக் நெக் தான் பார்க்க போகிறோம். இதோட ஸ்லீவும் கூட கிராண்டாக தான் இருக்கும். ஸ்லீவ் தனியாக போட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. இது பேக் நெக்கு கிராண்டாக இருக்கிறதுனால பேக் நெக் மட்டுமே தனியாக ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 4 லைனில் ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 2 லைன் ஜரிலையும் 2 லைன் சில்க் த்ரெட்லேயும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சுகர் பீடு, எப்பவும் போல் சுகர் பீடு 2 பீடு தான் வைக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறமா ஹாஃப் பீடு வச்சு போட்டுட்ருக்கேன். ஹாஃப் பீடு நம்பர் 4 சைஸில் வச்சு போட்டுட்ருக்கேன். ஹாஃப் பீடு வந்து ஒரு பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு பக்கம் ரவுண்டாக இருக்கும். ரவுண்டாக இருக்கிற பக்கம் மேலே இருக்கிற மாதிரியும், ஃப்ளாட்டு இருக்கிறது வந்து அடியில் கிளாத் மேலே இருக்கிற மாதிரியும் வச்சு போடணும். எப்போ போடும்போதே அந்த மாதிரி போடணும். சரிங்களா? இதை வந்து நம்ம போட்டுட்டு டர்ன் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டுறாதீங்க. போடும்போதே அந்த ஃப்ளாட்டாக இருக்கிறது வந்து கிளாத் மேலே இருக்கிற மாதிரி டர்ன் பண்ணி விட்டுட்டு ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பீடு டைட்டாக இருக்கும். ஃப்ரேமை விட்டு கிளாத்தை ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது அந்த பீடும் வந்து டர்ன் ஆகாது. ஏதாவது ஒரு ஸ்டிச்சு லூஸாக போட்டிருந்தோன்னா அந்த பீடு வந்து டர்ன் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். போடும்போதே அந்த ஃப்ளாட்டாக இருக்கிறத கிளாத் மேலே வச்சு போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி திரும்ப அந்த ஹாஃப் பீடவை இந்த மாதிரி கேப் விட்டு போடுறேன். இந்த கேப் வந்து 2 லைன் சுகர் பீடு போடணும். அந்த அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் போட்டிருக்கோம். இந்த சேம் கேப் விட்டு போடுறது அதை வந்து கேப் விட்டு போட்டுட்டு ஆஃப் ரவுண்டு இருக்கிற மாதிரி சுகர் பீடு வச்சு சர்க்கிள் போடுவோம். அதுக்காக தான் இந்த இடத்துல, இந்த எண்டு பண்ணுற இடத்துல வந்து 2 பீடு இருக்கிற மாதிரி விட்டுறாதீங்க கேப். அது வந்து நமக்கு அடுத்த பீடு இல்லாததுனால ஒரு பீடுக்கு மட்டும்தானே ஹாஃப் சர்க்கிள் போட போகிறோம். அதனால் லாஸ்ட்டில் வந்து நமக்கு ஒரு ஹாஃப் சர்க்கிள் போடுறதுக்கான ஒரு லைன் இருக்கிற சுகர் பீட் அளவுக்கான கேப் மட்டும் விடுங்க. அப்புறமா அதை விட்டுட்டு நான் வந்து சுகர் பீடால் ஹாஃப் சர்க்கிள் போட்டுட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பீடுக்கு ஒரு ஹாஃப் சர்க்கிள் லைனும் சுகர் பீடில், அடுத்து 2வது பீடு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஹாஃப் சர்க்கிள் லைனும் 2 லைனுமா இருக்கிற மாதிரி அளவுக்கு. இதுக்கு தான் சொன்னேன் நான் இந்த கேப்பை வந்து 2 லைன் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு. பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியணுன்றதுனால நான் சொல்கிறேன். சரிங்களா? சேம் இதே மாதிரி எல்லா பீடுக்குமே ஹாஃப் சர்க்கிள் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த சேம் அந்த ஹாஃப் சர்க்கிள் போடுறது சுகர் பீடில் இருக்கிறது வந்து சேம் இந்த டிசைனே எல்லாம் போடணும், ஆனால் லோ பட்ஜெட்டில் வேணும்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து சுகர் பீடு விட்டு ஜரியில் அவுட்லைன் போட்டுக்கலாம். ஜரியில் அந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லோ பட்ஜெட்டுக்கு சரியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ மிஸ் ஆகி போச்சு. அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் ஸ்டோன் செயின் வைக்கிறேன். ஸ்டோன் செயினுக்கு வந்து எப்போவும் ஒவ்வொரு ஸ்டோனுக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. 2 செயினுக்கு போட்டிங்கன்னா, ஸ்டோனுக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சு போட்டிங்கன்னா ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது நமக்கு அந்த செயின் ஆடும். அதனால தான் சொல்கிறேன், ஒவ்வொரு ஸ்டோனுக்காக போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டில் போடும்போதெல்லாம் 2 தான் போட்டுட்ருந்தேன். அதை வந்து ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் யூஸில் இருக்கும்போது ஆடுறது அந்த மாதிரி பிரச்சனை வந்தது. அதனால் நான் ஒவ்வொரு ஸ்டோனுக்கு தான் ஸ்டிச்சஸே போடுறேன் இப்போலாம். அதுக்கப்புறமா ஒரு லைன் சுகர் பீடு. சரிங்களா? ஒரு லைன் சுகர் பீடு வச்சுட்டு அடுத்தது என்னன்றதை நாம் பார்க்கலாம். எப்போவுமே என்ன எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி, சுகர் பீடு வந்து நம்ம 2 சுகர் பீடு தான் கொடுக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு அந்த மாதிரி கேப்பில் ஏதாவது டக்குன்னு போட்டுட்டேன்ற மாதிரி 3 பீடு போட்டுட்டிங்கன்னா கூட அது பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? தொடர்ந்து 3 பீடை வச்சு ஸ்டிச்சு போட்டுறாதீங்க. அது வந்து ஒர்க்கு அந்த ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸ் யூஸில் இருக்கும்போது அது வந்து அந்த லைன் ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லாமல் அலைன்மெண்ட் ஆன மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒர்க்கு கொஞ்சம் நீட்டாக இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், நீட்டாக இருக்கணும், நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 3 பீட் போடவே கூடாது.
இப்போ திரும்ப அந்த ஹாஃப் பீடு வச்சோம் இல்லைங்களா, அந்த சேம் அதே டிசைன் தான் போட்டுட்ருக்கேன். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா ஹாஃப் பீடுமே ஒரே சைஸ் பீடு தான் சரிங்களா. இதுக்கு ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணுவேன், அதுக்கும் சேம் அதே ஒரே சைஸ் பீடவே யூஸ் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன். இப்போ திரும்ப அதே மாதிரி சேம் அந்த ஹாஃப் சர்க்கிள் சுகர் பீடு வச்சு போட்டுட்ருக்கேன். இதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது, ஃபினிஷிங் நீட்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒவ்வொரு சுகர் பீடாக கூட போடுங்க, தப்பே இல்லை சரிங்களா. நல்லா இருக்கும் பார்க்க, பீடு மூவும் ஆகாது. இப்போ முடிச்சுட்டு இந்த கேப்பில் அந்த ஹாஃப் பீடு போட்டேன் இல்லைங்களா, அதோட ஒன்று விட்டு ஒன்று கேப்பில் இந்த மாதிரி க்ளூ வச்சுக்கிட்டு திலகம் ஷேப் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். திலகம் ஷேப் ஸ்டோனும் ஷார்ப் சைடு பீடை பார்த்த மாதிரி இருக்கணும். அதனால தான் மேலே தப்பமாகவும் கீழே ஷார்ப்பாக இருக்கிற மாதிரியும் க்ளூ வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டிக்கணும் சரிங்களா. இதை ஒட்டிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அடுத்தது பார்க்கலாம். இப்போ ட்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் சுகர் பீடில் அந்த ஸ்டோனை சுற்றி அவுட்லைன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஜர்தோசியில் அவுட்லைன் போட்டிங்கன்னா இன்னும் கூட நல்லாயிருக்கும். ஜர்தோசிலையும் சின்ன ஜர்தோசி பெருசு இருக்குது இல்லையா, அது அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குதோ. பெரிய ஜர்தோசி போட்டிங்கன்னா சேம் இந்த சுகர் பீடு சைஸ்லேயே இருக்கும் பார்க்க. சின்னது போட்டிங்கன்னா தின்னான ஒரு லைன் கொடுத்த மாதிரி இருக்கும். லோ பட்ஜெட்டில் போடுற மாதிரி இருந்தால் ஜரியில் அவுட்லைன் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ஷார்ப்பையுமே கொடுத்துட்டு நான் நட் போட்டுக்கிறேன். சேம் அதே மாதிரி இன்னொரு ஸ்டோனுக்கும் போட்டுக்கலாம் சுகர் பீடால் சரிங்களா. இந்த பேக் நெக்கோட ஸ்லீவை அடுத்த பார்ட்டாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த ஸ்லீவையும் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு தனியாக ஹேங்கிங்ஸும் போட்டிருக்கேன், அதை அடுத்த வீடியோவாக நான் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. இப்போதைக்கு ஸ்லீவ் போட்டுட்ருக்கேன். ஸ்லீவ் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் அந்த ஹேங்கிங்ஸோட வீடியோ கம்ப்ளீட் ஆகும். அதனால் அதுவும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்தாக ஷேர் பண்ணி விட்றேன் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோனை சுகர் பீடால் ஃபில் பண்ணியாச்சு. அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோனுக்கு கீழே இந்த மாதிரி பெரிய பீடு, ஒரு ரவுண்ட் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு 3 அரும்பு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வெளியே சுகர் பீடு இருக்கிற மாதிரியும் அந்த ஸ்டோனு ஒட்டி இருக்கிறது பெரிய பீடுமா அந்த மாதிரி வச்சுக்கிறேன். இது ஃபுல் ரவுண்ட் பீடு நம்பர் 3 சைஸ் இருக்கும் சரிங்களா. அந்த சைஸில் தான் போட்டுட்ருக்கேன். 3 அரும்புமே வச்சுட்டேன். இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அரும்புக்குமே நான் நாட் போட கிடையாது. அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். அது போடுறதுனால நமக்கு அந்த த்ரெட்டு வெளியே தெரிய போகிறதில்ல. நான் ஃபஸ்ட்டில் அப்படி தான் த்ரெட்லாம் வெளியே தெரியும்னு சொல்லிட்டு போட மாட்டேன். போட்டு பார்த்ததுக்கப்புறம் வெளியே த்ரெட்டு தெரியல அப்படின்னும் போது நம்ம வேலை சீக்கிரம் முடியணுன்றதுனால இந்த மாதிரி ஸ்டிச்சு போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டிச்சு அந்த பீடுக்கு அடியிலேயே போயிடும், அது வெளியே நமக்கு தெரியறதில்ல. இப்போ போட்டுட்ருக்கும் போதே கூட பீடுக்கு அடியில் போயிடுது. அது ஃப்ரேம் விட்டு கிளாத்தை ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது சுத்தமாகவே வெளியே தெரியாது. இப்போது நம்ம பார்க்கும்போதே அது வெளியே தெரியறதில்ல. நமக்கு ஒர்க்கும் சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகும் சரிங்களா. ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு தான் முக்கியம், அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அதோட புட்டாஸும் சேம் அந்த ஸ்டோன் ஒட்டின மாதிரி அந்த சேம் தான் போட்டிருக்கேன். இதுதான் இவ்வளோ கிராண்டாக இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி கிராண்டாக போட்டுக்கலாம். நம்ம பெருசாக நம்மளுக்கு ஒர்க்கு தெரியணுன்றதெல்லாம் கிடையாது. சுகர் பீடு வைக்க தெரிஞ்சிருக்கணும், ஸ்டோன் செயின் வைக்க தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.